ஏம்மா விடுமா போதும். இரு பக்கி, எப்பாஸ் தான் தலைக்கே குளிக்கிறேன். நேரத்துலையும் காய வைக்காமல் போனீங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சிக்கும். அப்புறம் அதுக்கு வேறு மருந்தை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தலையை எப்படி போட்டு இது பண்ணுறேன். போதுமா, இங்கே பாரு என்னோடய ஹேர் ஸ்டைலே போயிடுது. சீவிக்கலாம் விடு. எப்பாடி எப்பா, என்ன வெயில் என்ன வெயில். வெளியே ஒரு 5 நிமிஷம் போக முடியலையே. என்ன இப்படி வேர்த்து கொட்டுது. இந்த வெயிலெல்லாம் வெளியே போனோன்னா அவ்வளோதான் போல் இருக்கேன். வாங்கக்கா, என்ன இந்த பக்கம் திடீர்னு வந்திருக்கீங்க? அதையும் கேட்குறேன். வெளியே கடைக்கு போகலான்னு கிளம்புனோம். ஒரு 5 அடி நடந்திருப்போம். வெயில் அப்படியே மயக்கமாக வர்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதான் உன் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தோம். அதான் வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியுதில்ல. அப்புறம் ஒரு கொடையிடையே கையில் பிடிச்சிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு வெறும் கையை ஆட்டிக்கிட்டு போனீங்கன்னா அப்புறம் இப்படி தானே இருக்கும். சரியா நின்றுக்கிட்டே இருக்கீங்க, உட்காருங்க கொஞ்ச நேரம். ஆமாம், பையனை பிடிச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதையும் கேட்குறீங்க. லீவ் வேறு விட்டாங்களா, வரைச்சி முடிஞ்சு. இவனை குளிக்க வச்சு இது பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகுது. இல்லைன்னா வாரக்கணக்கில் குளிக்கவே மாட்டான் கப்பு பையன். கப்பு பையலா? அத்தை, வீடு பக்கத்தில் தானே இருக்கு. வெளியே வந்து அப்படியே உள்ளே போயிருக்கலாமே, ஏன் இங்கே வந்தீங்க? சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ, என்ன இவன் இப்படிலாம் கேள்வி கேட்குறான். இவனை இப்படியே விட்டால் நல்லா இருக்காது. 4 போர்டு போட்டால் தான் சரியாக வரும். வெளியே சின்ன பையன் தானே, அப்படி தான் பேசுவான். அத்தை, உங்களுக்கு எப்படி கம்பு அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு? என் பேர் கம்பு இல்லடா, கல்யாண்டு. என்னது, இன்னொரு தடவை சொல்லுங்க, எனக்கு சரியா புரியல. கல்யாண்டு. என்னது, கலிகம்பா? என் பேரை உனக்கு புரிய வைக்கிறதுல ஒரு வழி ஆயிரம் போல் இருக்குண்ணா. உனக்கு என் பேரே புரியலையே. இன்னும் மதியத்தோட பேர் உனக்கு முழுசா தெரிஞ்சா அவ்வளோதான், ஒரு வழி ஆயிடுவேன். ஏக்கா, நீ சும்மா இருக்க மாட்டியா? இப்போ எதுக்கு என்ன இழுக்கிறீங்க? அப்படியா, என்னன்னு சொல்லுங்க. அப்புறமா சொல்கிறேன். இல்லை நீங்கள் இப்போவே சொல்லுங்க. நீ சும்மா இருக்க மாட்டியா கொஞ்ச நேரம்? போ, எந்திரி. தலையை தோட்டியாச்சு, போய் சீவிட்டு வெளியே கிளம்பு. ஏம்மா, தலை என்னம்மா பண்ணி வச்சிருக்கேன்? ஏதோ காக்கா கூடு கட்டின மாதிரி. நீ பாரு, நல்லா எண்ணெயை போட்டு தடவி மண்டையே ஒரு வழியாக்கி வச்சிருக்க. இப்போ நான் அப்படியே வெளியே போனேன்னா அவ்வளோதான், எல்லா பசங்களும் என்னை பார்த்து கேள்வி பண்ண போகிறாங்க. என்னதானே, எதுவும் ஆகாது. சீக்கிரமாக வந்துடணும், சரியா? சின்ன பையன் தானே, கொஞ்சம் விளையாடிட்டு வரட்டும். நீ போய் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சில்லுன்னு கொண்டு வா. அதான் நான் பார்த்தேன், என்னடா 2 இந்த பக்கம் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இருங்க, இந்த போய் எடுத்துகிட்டு வரேன். என்னக்கா, சொன்ன ஒன்று டக்குன்னு உள்ளே போயிட்டா? ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வந்துடுவாளா? அடி, அவள் எடுத்துகிட்டு வராமல் எங்கே போயிருப்பா. வரட்டும், பார்த்துக்கலாம். அப்படியே ஏசி கொஞ்ச நேரம் போட்டு ஜாலியாக உட்காந்துட்டு மெதுவாக பேசிட்டு போவோம். ஏக்கா, உன் பிளான் தான்க்கா. ஏதோ சொல்லி உள்ளே வந்துடுறேன் டெய்லியும் இப்படியே. அப்புறம் என்ன பண்ணுறது, கரண்ட் பிள்ளை இவன் கட்டுறது. அதுக்கப்புறம் அந்த ஆள் வேற இவ்வளோ வருது அவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி என்ன பிடிச்சி ஏறிக்கிட்டு இருப்பான். அதனால் இங்கே வந்தோம், உட்காந்தோம், ஜாலியாக ஐஸ் வாட்ரு ஏசியில் சில்லுன்னு காற்று வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, அவள் கேட்டு போகிறா, மெதுவாக பேசு. சரி, கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கோம். இன்னும் ஒரு 2-3 வாரமாக நானும் பார்க்குறேன். 2 டெய்லி காலையில் வந்துடுதுங்க. வந்து ஏசியை போடு, சில்லுன்னு தண்ணியை கொண்டா, அது இதுன்னு சொல்லி நம்மளையும் வேலை வாங்குதுங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணுமே. இந்த வரேன். எப்படி தண்ணியை கொண்டு போனால் எப்படி, ஏதாச்சும் பண்ணணுமே. ஐடியா. இங்கே நம்ம மிளகா பொடி இதோ இங்கே இருக்கு. எங்கே ஒரு காலி பாட்டு. இதோ மிளகா பொடி ரஸ்னா. ஒரு கைப்பிடி ஒரு அக்காவுக்கு, இன்னொரு கைப்பிடி இன்னொரு அக்காவுக்கு. சலக் மிளகா பொடி ரஸ்னா இருக்கு பின்னாடி, நம்ம போவோம் முன்னாடி. ஏக்கா, இதாங்கக்கா சில்லுன்னு ஐஸ் வாட்ரு. கொண்டாந்துட்டியா? கொண்டா. அதெல்லாம் இது பாரு. கையில் சில்லுன்னு பிடிச்சோடனே வெயிலுக்கு எவ்வளோ இதமாக இருக்கு. அம்மா, அது என்ன கலரா பாட்டில் கையில்? இது ஒன்றும் இல்லைக்கா, பையனுக்கு தான் ரஸ்னா கலக்கி வச்சேன், குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துறதுக்குள்ளே ஓடி போயிட்டான். ஏக்கா, எல்லாத்தையும் நீ குடிச்சிடாது, என்ன கொஞ்சம் கொடு.
இப்பதான் ஒரு மடக்கு வாயில வச்சேன், அதுக்குள்ள வந்துட்டான். இந்தா அப்படி. ஏது இதான் உங்கள் ஊரில் ஒரு மடக்கா? முக்கா பாட்டில் காலி பண்ணி வச்சுருக்கேன், விட்டாக்கா எல்லாத்தையும் குடிச்சிருப்பேன். சரி விடு, அக்காவை கொஞ்சம் தாக அதிகமாக இருந்துச்சு, அதான் குடிச்சிட்டேன். இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி குடி, இல்லைன்னா இன்னொரு பாட்டில் கேட்பான். ஏக்கா எனக்கு உள்ளே கொஞ்சம் வேலை இருக்கே, 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். இதை இங்கே வச்சுட்டு போகிறேன் ரஸ்னா பாட்டில், சரியா? பையன் வந்தான்னா எடுத்து கொடுங்க கொஞ்சம். ஆஹா, ரஸ்னாவா? செல்லுன்னு ஐஸ் போட்டு இருக்குமே. நீ வச்சுட்டு போட்டா நான் கொடுத்துட்றேன். வந்தா ஏக்கா ரஸ்னா பாரு சில்லுன்னு இருக்கு. அதுக்கு என்னடி பண்றது இப்ப? ஒரு வாய் குடிச்சு பார்ப்போம்மா. ஏய், இது அவன் பையனுக்காண்டி வச்சுட்டு போனதுடி. அவன் வந்தான்னா அவ்வளோதான், நம்ம குடிச்சதை பார்த்தான்னா ஒரு வழி பண்ணி விட்டுருவான். ஏற்கனவே அவனுக்கு வாய் வேற ஜாஸ்தி. ஏக்கா இதெல்லாம் என்ன இருக்கு? பையன் வந்தா அம்மா குடிச்சிட்டா அப்படின்னுவோம், அம்மா வந்தானா பையன் குடிச்சிட்டு போயிட்டா அப்படின்னுவோம். ஓ, அப்படின்றியா? சரி குடி, நான் ஒரு வாய் குடிச்சிட்டு உனக்கு கொடுக்குறேன். எது கடைசியா கொஞ்சோண்டு எனக்கு கிடைக்கிறதுக்கா? இரு முதல்ல நான் குடிச்சிட்டு உனக்கு கொடுக்குறேன். கொடக் 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 கொடக். எப்படி இருக்கு? இங்க குடி, விட்டாக்க எல்லாத்தையும் முடிச்சிருவா போயிட்டு இருக்கு. கொடக் 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 கொடக். ஏக்கா வாயெல்லாம் எரியுதுக்கா. சாரி மகன், ரஸ்னா அப்படின்னு சொல்லி மிளகா அப்படியே போட்டு கொடுத்துட்டாக்கா.